பிரதமர் மோடி தமிழ்நாட்டுல 2 நாள் பயணத்த முடிச்சுட்டு திரும்ப டெல்லிக்கு போயிட்டாரு. சனிக்கிழமை இரவே அந்த தூத்துக்குடியில வந்து அந்த முனைய விரிவாக்கத்த தொடங்கி வச்சாரு, இந்த விமான நிலையம். அதே மாதிரி நெறைய நலத்திட்டங்கள தொடங்கி வச்சுட்டு பேசினவரு, "தமிழ்நாட்டோட வளர்ச்சி தான் எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நாங்க அதிக முக்கியத்துவம் குடுத்துருக்கோம், நிதி ஒதுக்கியிருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தூத்துக்குடி பத்தி பேசுறதுக்கு அந்த முத்துக்கள், இங்கிருந்து எடுத்துட்டு போன முத்துக்கள தான் நான் பில்கேட்ஸ சந்திக்கும்போது அவருக்கு பரிசா குடுத்தேன். அவருக்கு அது ரொம்ப புடிச்சிருந்தது அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அதுல வந்து எல்முருகன் பேசுறப்ப ஜெய் ஸ்ரீராம்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ம். இது பிஜேபி மொழியில நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லலாம். அது ஒரு அரசாங்க விழா. அதுல வந்து ஜெய் ஸ்ரீராம்லாம் சொல்லணுமாங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு. அதையுமே அரசு விழாவே இப்ப வந்து ஒரு கட்சி விழாவா மாத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு குற்றச்சாட்டுமே வந்து இருக்கு. அதற்கு பிறகு தூத்துக்குடியில இருந்து கிளம்பி திருச்சி வந்தாரு. திருச்சியில ஏடிஎம்கே உடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து சந்திச்சாரு. ஆமா. கூட வந்து வேலுமணியும் முனுசாமி வந்து இருந்தாங்க. ஒரு 3 நிமிஷம் சந்திப்புன்னு வந்து சொல்றாங்க. 3 கோரிக்கை வச்சதெல்லாம் சொல்றாங்க. பட் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு விசாரிச்சு பாக்குறப்ப வந்து தெரியுது. அதுக்கப்புறம் பிரைவேட் ஹோட்டல்ல போய் தங்கினாரு பிரதமர் மோடி. இவங்களும் வந்து ஹோட்டல்ல தங்கி மீட்டிங் எல்லாம் போட்டதா சொல்றாங்க. ஆனா ரொம்ப ஜி.கே. வாசன் கூட வரவேற்றிருக்காரு. ஒரு சின்ன சின்ன தலைவரோட அனுமதி கிடைச்சிருக்கு. ஆனா ஜி.கே. வாசன் சின்ன தலைவரா? ஜி.கே. வாசன் பிரீதில தான் சொல்றேன். வேற 2 சின்ன தலைவர் கூட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எடப்பாடி, வேலுமணி. சரி, ஓகே. ஆனா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், உங்க வரவேற்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், மகிழ்ச்சி அடையலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஓபிஎஸ். ஆனா ஓபிஎஸ்க்கு அனுமதி வந்து கொடுக்கவே இல்லை. அதாவது பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து சொல்றாரு, மதியாதை தலைவாசல் மிதியாதே இருக்கு, தயவு செஞ்சு எடியோட இருக்காதீங்க, வெளியே வந்துருங்க, போய் விஜயோட ஜாயின் பண்ணிருங்க அப்படின்னு வந்து அவர் டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு.